குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆர்சி எக்ஸாமில் 3 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 செக்ஷன் 1 எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்பாங்க. எத்தனை நம்பர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31, 32, 33 மொத்தம் 3 கொஸ்டின். அந்த 3 கொஸ்டினில் நம்ம 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்க சார், இந்த இஆர்சி எதுலேருந்து சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆர்சிங்கிறது போயம்லேருந்து தான் கேட்பாங்க. எப்படிங்க சார் போயம்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் 6 போயம் இருக்குது. அந்த 6 போயமில் ஏதாவது ஒரு போயம் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த போயமில் இருந்து மொத்தம் ஒரு 20 லைன் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு 2 லைனை வந்து இங்கே கொஸ்டினாக கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 31வது கொஸ்டின் இருக்குது. அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக். மொத்தம் 6 போயம். அந்த 6 போயம்லேருந்து ஒரு போயமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போயமில் இருக்கக்கூடிய லைன் தான் இது. ஏதோ ஒரு போயமில் இருக்க லைன் இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு எழுதணும். நம்ம செய்ய வேண்டியது இந்த லைனை நல்லா படித்து பார்க்குறோம். படித்து பார்த்துட்டு இந்த லைன் எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது அந்த போயம் யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ரிட்டன் பை அப்படின்னு போட்டு எழுதணும். அடுத்தது கான்டெக்ஸ்ட், அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன். இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு 3 மார்க் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் எழுதுகிறோம். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் அப்படின்னு எழுதிட்டு இந்த கேஸ்டில். சரிங்களா? அடுத்தது இதை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தா ரிட்டன் பை எட்வின் மியூர். ரைட். நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் எழுதுகிறோம். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அட்டர்டு பை த லாயல் சோல்ஜர். இந்த லைன் யார் சொன்னா, சரியா? அந்த ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு கேரக்டரை உள்ளே வச்சு தான் அந்த போயம் எழுதியிருப்பாங்க. அப்போது அதில் வர்றது தான் இது. இந்த லைனை யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் சோல்ஜர். அஷ்யூரிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தேர் ஃபோர்ட். எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தை தான் பற்றி சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன். எக்ஸ்ப்ளனேஷன் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 2 லைனோட மீனிங்கை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக எழுதணும். இந்த 2 லைனோட மீனிங் பார்க்குறோம். இந்த ஃபோர்ட் ஹேட் ஸ்ட்ராங் கேட்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட் இருக்குது. அடுத்தது அந்த திக் வால்ஸ். அந்த சுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குது. விச் குட் நாட் பி ஷேட்டர்ட் பை எனி வெப்பன்ஸ் ஆர் எனிமீஸ். எந்த எதிரிகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெப்பன் கொண்டுட்டு வந்தாலும் சரி, அந்த கோட்டையை வந்து தகர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் மீனிங். த சோல்ஜர்ஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இன் த சேஃப்டி ஆஃப் தர் கண்ட்ரி. ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்களோட சேஃப்டி வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் தர் கேஸ்டில். அந்த கேஸ்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. நம்மளை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சரிங்களா? ஸோ எக்ஸாமில் 3 மார்க்கு. நம்ம வந்து ரெஃபரன்ஸ் போடுறோம். எதுலேருந்து இந்த லைன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற போயம் எழுதுகிறோம். அடுத்தது யார் அதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எழுதுகிறோம். அந்த போயம் எழுதுனது யாருன்னு எழுதுகிறோம். அடுத்தது கான்டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இதெல்லாம் எழுதணுன்னா நமக்கு 3 மார்க். சார் என்ன சார் இஆர்சி வந்து இவ்வளோ எழுதுனா தான் 3 மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து நல்ல அட்ராக்டிவாக எழுதுறதுக்காக தான். இப்படி எழுதினால் பார்க்க நல்லா இருக்கும். இதை விட ஈஸியாக நமக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதை இப்போ சொல்கிறேன். சார் நிறையா கைடில் இருக்க மாதிரி நான் வந்து ரெஃபரன்ஸ் போட்டு கான்டெக்ஸ்ட் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கமெண்ட்ஸ்லாம் போட்டு என்னால் எழுத முடியாது சார், அதெல்லாம் கஷ்டம். எனக்கு ஈஸியாக எப்படி இதில் 3 மார்க் வாங்குறது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லி தரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். போயம் எந்த போயம்லேருந்து இது எடுத்திருக்காங்க கேஸ்டில். போயட் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் மியூர் எழுதிருங்க. எக்ஸ்ப்ளனேஷன் அந்த லைனோட மீனிங் எடுத்து அதை ஃபுல்லாக எழுதிட்டிங்க அப்படின்னாவே எக்ஸாமில் எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். போயம் எழுதுனீங்க அப்படின்னா எந்த போயம்லேருந்து அந்த லைன் கொடுத்துருக்காங்கன்னு எழுதுனீங்க அப்படின்னா அதை எழுதினால் 1 மார்க். ரைட். அடுத்தது போயட் இந்த லைனை இந்த போயம் யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். மொத்தம் 2 மார்க். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதோட கரெக்டான மீனிங் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க். மொத்தம் 3 மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரியா? அட்ராக்டிவாக எழுதணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறத எழுதுங்க. இல்லை சார் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னா இதை எழுதினாவே போதும். சார் அது எழுதுனா தான் 3 மார்க்கா சார், இதை எழுதுனா நமக்கு கம்மி பண்ணிடுவாங்களா சார்? அதெல்லாம் கிடையாது. நமக்கு போயம் அவங்களுக்கு இருக்கணும், போயட் யாருன்னு இருக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். இந்த 3 இருந்தால் போதும். 100% உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் பயப்படாமல் இதை எழுதலாம்.
சரிங்களா? சார் எனக்கு போயம், போயட் மட்டும்தான் சார் தெரியுது. எக்ஸ்ப்ளனேஷன் கூட என்னால் படிக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, முன்னாடி கான்டெக்ஸ்ட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் ஃபுல்லா எழுத முடியாது. ஈஸியான மார்க் சொன்னோம். இப்போது போயம், போயட் மட்டும்தான் சார் என்னால் முடியுது. எக்ஸ்ப்ளனேஷன் கூட படிக்க முடியாது சார் அப்படின்னா, இதை சொல்லக்கூடாது தான். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் எம்ப்டியாக என்றைக்குமே பேஜை விட்டுட்டே வரக்கூடாது. அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ போயமோட இந்த 2 லைன் அவங்க கொடுத்துருக்க 2 லைனோட மீனிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக அந்த போயமோட பேராகிராஃப் உங்களை படிக்க வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் படித்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 லைன் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு வந்துடுங்க. லக்கீலி உங்களுக்கு அதுக்கு 1 மார்க் கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எம்ப்டியாக விட்டுட்டு வந்து அந்த இடத்துல வந்து மார்க் கம்மியாகிறதுக்கு நம்ம பேராகிராஃபோட லைனை வந்து எழுதி வச்சோம் அப்படின்னா, ஈக்குவலாக வந்தது அப்படின்னா கூட சம்மந்தப்பட்டதா இருந்தது, அந்த 2 லைனுக்கு சம்மந்தப்பட்டதா இருந்ததுன்னா, கண்டிப்பாக நமக்கு 1 மார்க் கொடுத்து 3 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமில் மொத்தம் 3 கொஸ்டின் கேட்பாங்க. 3 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இஆர்சியில். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 2 கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா 6 மார்க். ஸோ நம்ம எந்த போயம்லேருந்து அந்த 2 லைன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும் அப்படின்னா 6 மார்க்கு ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மொதல் கொஸ்டினுக்கு எழுதுறீங்க போயம், போயட், எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்த கொஸ்டினையும் எழுதுறீங்க போயம், அது எந்த லைன்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதோட போயம், போயட், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க் கிடச்சிரும். ஈஸியாக 6 மார்க் எடுத்துடலாம். இஆர்சி வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் இது தான். அதனால் மறந்துடாதீங்க. போயமோட லைன் நல்லா படிச்சுக்கோங்க. எந்த போயம்லேருந்து நம்ம கேட்குறான் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயம் எழுதும்போது போயமோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். போயட்டோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். நம்ம இருக்கிறது மொத்தம் 6 போயம் 6 ரைட்டர் தான். ஸோ அதோட ஸ்பெல்லிங்கே தப்பாக எழுதணும் அப்படின்னா, கேஸ்டில் அப்படிங்கிறதுல போய் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க் குறைச்சிருவாங்க. எட்வின் மியூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் 1 மார்க் கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. இதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க.